கோபுரங்கள் இல்லாத, கொடிமரங்கள் இல்லாத, விமானங்கள் இல்லாத ஒரு கோயிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கோயில் நம்ம ஈசிஆர்லேயே இருக்குது. அது என்ன கோயில் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஈசிஆரில் இருக்கிற மத்ஸ்ய நாராயண பெருமாள் கோயில் தான் அந்த கோயிலுங்க. இந்த கோயில் பெருமாளுடைய 10 அவதாரங்களில் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்துக்காக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் 2015 தான் கட்டிருக்காங்க. இது பெருமாளின் 10 அவதாரங்களில் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்துக்காக கட்டப்பட்ட கோவில். அது மட்டும் இல்லை, மத்ஸ்ய அவதாரத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கோவிலும் இதுதான். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த கோவில் ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வெட்ட வழியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு மூலவர் தெரிவார். கோவிலை சுற்றி 108 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு தூண்லேயும் பெருமாளுடைய நாமாவளிகள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னதான் இவ்வளோ தூண்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு கூரையே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கவர் தான் இந்த கோவிலுடைய மூலவர் மத்ஸ்ய நாராயண பெருமாள். இவரை பார்க்குறதுக்கு கடல்ல இருந்து அப்படியே எழுந்து நமக்கு காட்சி தர மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கோவிலுக்கு பின்புறமே கடல் இருக்குது. அதனால் நீங்கள் சாமி முன்னாடி நின்று பார்க்கும்போது கடலுக்கு நடுவில் மத்ஸ்ய நாராயண பெருமாள் எழுந்து நமக்காக காட்சி தர மாதிரி ரொம்பவே அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சண்டேஸில் இந்த கோவிலில் சமுத்திர ஆரத்தி நடக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஆரத்தி திரை கடலே அசைவுகள் உன்னுள் ஒரு கோடி இருந்தும் அசைந்திடாமல் நிலைத்து நின்றிடுவாய். அளவற்ற ஞானத்தை அனைவருக்கும் அருள்வாய். அளவற்ற ஞானத்தை அனைவருக்கும் அருள்வாய். ஆரத்தி திரை கடல் அரசனே உனக்கு ஆரத்தி திரை கடலே. சங்கமம் நீயே புண்ணிய நதிகளின் சங்கமம் நீயே. ஆரத்தி திரை கடல் அரசனே உனக்கு ஆரத்தி திரை கடலே. மத்ஸ்ய நாராயண பெருமாள் போலவே இங்கே நிறைய சன்னதிகள் இருக்குது. முதலாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயரை தொடர்ந்து நம்ம போனோம்னா சிவபெருமான் சன்னதியும் இருக்குது. இங்கே சிவபெருமான் லிங்க வடிவிலையும் உருவ வடிவிலையும் காட்சி தராரு. இங்கே சிவபெருமான் அழகாக தவம் செஞ்சிட்ருக்க மாதிரி யோக நிலையில் ரொம்பவே அற்புதமாக காட்சி தராரு. இங்கே எல்லா சன்னதியுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் அமைச்சிருக்காங்க. நான் முன்னப்பே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான சிலைகள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சிவபெருமானை தொடர்ந்து நம்ம பின்புறம் போகும்போது நமக்கு நவகிரக சன்னதி இருக்குது. இப்படி ஒரு நவகிரக சன்னதியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மலை வடிவில் சுற்றி நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி புல்லெல்லாம் அமைச்சு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இங்கே இந்த மலை நடுவில் அங்கங்கே நவகிரகங்கள் நமக்கு காட்சி தராங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கோயிலை நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் அந்த நவகிரகத்தோட ஃப்ரண்ட் வியூ. மேலே சூரியன் இருக்கார். சுற்றி எல்லா நவகிரகங்களும் ஒரு டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க.
நம்ம யூஸ்வலாக கோயில்களில் நவகிரகங்கள் ஒரே சமதளத்தில் இருக்கும். இங்கே அழகாக மலை வடிவில் அமைச்சிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலை சுற்றி வர பாதை. இதுவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பாதை ஃபுல்லாக கூழாங்கற்கள் பதிச்சிருக்காங்க. இந்த கூழாங்கற்கள் மேலே நடந்து போகும்போது நமக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்குது. அதுவும் அழகாக டிசைனாக ரொம்பவே நேர்த்தியாக அழகாக அமைச்சிருக்காங்க. இது மேலே நடக்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலை சுற்றி தண்ணி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது தண்ணிக்கு நடுவில் இந்த கோயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, பெருமாள் நிற்கிற இடத்துலையும் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துலையும் தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி அங்கங்கே தண்ணி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. பெருமாள் மத்ஸ்ய அவதாரம்ன்றதுனால இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் கடவுள்களுடைய வாகனங்கள். மூஞ்சூறு, மயில், ஆந்தை, முதலை, அந்த மாதிரி நிறைய வாகனங்கள்லாம் இருக்குது. சண்டே ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அற்புதமான பிளேஸ் இது. அது மட்டும் இல்லை, இங்கே குட்டீஸ்க்குன்னு தனியாக ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. குட்டீஸ்க்கு பிளேயிங் ஏரியாவை கூட ஒரு கோயில் மாதிரி ரொம்பவே அற்புதமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கேயே நிறைய கடவுள்களுடைய சிலைகள்லாம் இருக்குது. இங்கே குட்டீஸ் மட்டும்தான் உள்ள அலௌடு. சின்ன பசங்க விளையாடி மகிழ்கிறதுக்காக ஒரு அற்புதமான பிளேயிங் ஏரியா இது. இந்த இடத்துல மும்மூர்த்திகள் சன்னதி, அதுக்கப்புறம் விநாயகர், முருகர், ராமர், இந்த மாதிரி நிறைய கடவுளர்களுடைய சிலைகள் சின்னதாக அமைச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இங்கே குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கோயில் தான் இந்த கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி வர்றதுக்கு அவங்க நோவே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அற்புதமான கோயில் இது. சண்டே ஈவினிங் வந்தீங்கன்னா நீங்கள் சமுத்திர ஆரத்தி பார்க்கலாம். அதே மாதிரி சன்செட்டில் வந்தீங்கன்னா தான் இங்கே லைட்லாம் போட்டு அந்த ஈவினிங் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. காலையில் வந்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா தரைலாம் ரொம்பவே சூடாக இருக்குது. நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் போல் வந்துட்டிங்கன்னா இந்த கோவில் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா, ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உத்தண்டி பக்கத்தில் ராஜாஜி சாலையில் லெஃப்ட் திரும்பி உள்ளே போகணும். இந்த கோயிலோட டைமிங் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். வீக்கெண்டில் காலைல 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியல. இந்த கோயிலுக்கு பின்னாடியே ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நிறைய கடைங்களும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் தான் இந்த கோயில். இங்கே நிறைய கடைகளும் இருக்குது. ரொம்பவே வீக்கெண்ட்ஸ்லாம் ரொம்பவே டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. இப்போலாம் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், அப்போலாம் இவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போது கூட்டம் ரொம்பவே அதிகமாக வருது. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கோயில் தான். சில பேர் கோயில்னால் வரமாட்டாங்க, ஆனால் இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போகலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கோயில்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்.